ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரன் முதல் வீட்டில் இருந்த விமலா என்றவளிடம் பிச்சை கேட்டான். விமலாவின் குழந்தை ஒரு கைப்படி அரிசி போட்டாள். அதே போலத்தான் பக்கத்து வீட்டில் இருந்த கமலாவிடமும் நடந்தது. பக்கத்து வீட்டுக்காரியின் குழந்தையும் ஒரு கைப்பிடி அரிசி போட்டாள். விமலா, கமலா என்கிற இருவரும் இறந்தனர். அப்போது அங்கே விமலாவை பரலோகத்திற்கு கூட்டிச் செல்லுமாறு சொல்லப்பட்டது. அப்போது கமலா, அவளும் நானும் ஒரே செயலைதானே செய்தோம் என்று முறையிட்டாள். அப்போது அங்கு கூறப்பட்டது, விமலா தன் குழந்தை அரிசி போட்டால் நாளளவில் அது அந்த குழந்தைக்கு ஒரு பழக்கமான செயலாக மாறிவிடும். பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த உதவியை செய்தாள். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரியோ தன் குழந்தையின் கை சிறியதாக இருக்கும், அவள் போட்டால் சிறிய அளவு அரிசியே செலவாகும் என்று நினைத்தாள். அவர்கள் இருவரும் செய்த செயல் ஒன்றாக இருந்தாலும் எண்ணம் வேறு. அதனால் எப்போதுமே எண்ணம் போலவே வாழ்க்கை. இதைத்தான் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று தேவன் கூறுகிறார். நாம் இந்த உலகத்தில் செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும் பரலோகத்தில் அறுவடை உண்டு என்ற நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு நன்மை செய்ய முயற்சிப்போம்.